எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 4 ஏப்ரல் 2025 மற்றும் 5 ஏப்ரல் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, இலங்கை அரசின் மிக உயரிய விருதான இலங்கை மித்ர விபூஷணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இலங்கை அரசின் மிக உயரிய விருதான இலங்கை மித்ர விபூஷணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. அடுத்து, 2025ஆம் ஆண்டு பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 2025ஆம் ஆண்டு பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக்கில். அடுத்து, மூன்றாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டு பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? 2025ஆம் ஆண்டு பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து, நான்காவது கேள்வி, பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த 21 அம்ச செயல் திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? பிம்ஸ்டெக் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த 21 அம்ச செயல் திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கடல்சார் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 5. ஏப்ரல் 5. ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தை செயல்படுத்தும் 35வது மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதுக்கு சரியான விடை தில்லி. தில்லி. அடுத்து, ஏழாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான முதலாவது கடற்படை தளபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? 2025ஆம் ஆண்டுக்கான முதலாவது கடற்படை தளபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? கர்நாடகா. கர்நாடகா. அடுத்து, வகுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் எப்போது நிறைவேறியது? 2 ஏப்ரல் 2025. அடுத்து, வகுப்பு சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் எப்போது நிறைவேறியது? 4 ஏப்ரல் 2025. அடுத்தது, 10வது கேள்வி, வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக மாநிலங்களவையில் எத்தனை பேர் வாக்களித்தனர்? 128 பேர். 128 பேர். அடுத்து, வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக மாநிலங்களவையில் எத்தனை பேர் வாக்களித்தனர்? இதுக்கு சரியான விடை 95 பேர். 95 பேர். அடுத்து, வகுப்பு சட்ட திருத்த மசோதா வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக மக்களவையில் எத்தனை பேர் வாக்களித்தனர்? இதுக்கு சரியான விடை 288 பேர். 288 பேர். அடுத்து, வகுப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக மக்களவையில் எத்தனை பேர் வாக்களித்தனர்? 232 பேர். 232 பேர். அடுத்து, DRDO மற்றும் இந்திய இராணுவம் தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட தரையிலிருந்து வானிலக்குகளை துல்லியமாக தாக்கியளிக்கும் ஏவுகணை சோதனை எங்கு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது? DRDO மற்றும் இந்திய இராணுவம் தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட தரையிலிருந்து வானிலக்குகளை துல்லியமாக தாக்கியளிக்கும் ஏவுகணை சோதனை எங்கு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது? இதுக்கு சரியான விடை
ஒடிசா, ஒடிசாவில் உள்ள சந்திப்பூர். அடுத்து, இந்தியா தாய்லாந்து இடையே சமீபத்தில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின? இந்தியா தாய்லாந்து இடையே சமீபத்தில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின? 5 ஒப்பந்தங்கள். 5 ஒப்பந்தங்கள். அதாவது 6வது பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் மாநாடு தாய்லாந்தில் உள்ள பேங்காக்கில் நடைபெற்றது. அங்கு இந்தியா மற்றும் தாய்லாந்து இடையே 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அடுத்து, புளியங்குடி பகுதியில் விளையும் எந்த பொருளுக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியது? புளியங்குடி பகுதியில் விளையும் எந்த பொருளுக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியது? எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம். அடுத்து, ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? மோசின் நக்வி. மோசின் நக்வி. அடுத்து, சமீபத்தில் காலமான மனோஜ்குமார் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான மனோஜ்குமார் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை சினிமா, அதாவது பாலிவுட் நடிகர், இந்தி நடிகர். அடுத்து, ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் அமைக்கும் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ஏவுதளம் அமைக்கும் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்து, 2024ஆம் ஆண்டு இயற்கை பேரிடரை சந்தித்த தமிழகத்துக்கு இயற்கை பேரிடர் நிவாரண நிதியாக ரூபாய் 522.34 கோடி வழங்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்து, ரியல் மேட்ரிக் பரிசு தொகை ரூபாய் 1316 கோடி. அதாவது சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியின் நடப்பு சாம்பியனாக இருக்கும் ரியல் மேட்ரிட் அணியின் போட்டியிலிருந்து பரிசு தொகையாக ரூபாய் 1316 ரூபாய் பெற்றிருக்கிறது. இதுதான் முதல் 10 அணிகள் ஒவ்வொரு அணியும் வென்ற பரிசு தொகைகள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தீங்கன்னா தினசரி நடப்பு நிகழ்வுகள், டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 4 ஏப்ரல் 2025 மற்றும் 5 ஏப்ரல் 2025 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.